அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் மெய்மை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். காலாடு பொழுதில் கழி கிளைஞர் வானத்து மேலாடு மீனில் பலராவர் ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாட தொடர்புடையேம் என்பார் சிலர். நாலடியார். அழகான பாடல். உலகத்து இயற்கை இயல்பை, தன்மையை இது நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. குளிர்ச்சி பொருந்திய மலை நாட்டவனே, ஒருவன் செல்வம் உடையவராய் காலாட்டி கொண்டு வாழும் காலத்தில் அவனுக்கு நாங்கள் சுற்றத்தவர், உறவினர் என்று வானத்தில் உள்ள விண்மீன்களை விட அதிகமானவர் வந்து சேருவாராம். எனக்கு அவர் சொந்தக்காரு, எனக்கு அவர் உறவினர், எனக்கு மாமா, எனக்கு மச்சான், எங்கள் தாத்தா, சித்தப்பா, இப்படி பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சொந்தக்காரன்னு வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அவரோ செல்வம் இழந்தவராய் வறுமையுற்ற போது எனக்கு அவர் உறவினர் என்று சொல்லி கொண்டு வருபவர்கள் ஒரு சிலர்தான். அடா, இப்படி ஆயிடுச்சுப்பா, அவன் என் சொந்தக்காரன்பா, எங்கள் மச்சான் பையன்பா என்று சொல்லி கொண்டு வருபவர்கள் ஒரு சிலர்தான். அதிகமானோர் அவனை விட்டு அகன்று விடுவர். செல்வம் இருக்கும் பொழுது அவனை சூழ்ந்து கொள்பவர் பலராவர். அவனிடம் செல்வம் இல்லாத பொழுது அவனை விட்டு அவர்கள் எல்லாம் அகன்று விடுவர். ஒரு சிலர்தான் அவனுடன் இருப்பர். இதைத்தான் ஔவையார் கூட மூதுரையில் அழகாக சொல்கிறாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னு சொல்லுவாங்க. குளத்தில் தண்ணி இல்லைன்னா நீர்ப்பறவைகளெல்லாம் பறந்து போய்விடும். ஔவையார் சொல்கிறாங்க. நமக்கு பணம் இல்லைன்னா நம்ம விட்டு எல்லாரும் பறந்து போய்விடுவார்கள். அதைத்தான் சொல்கிறாங்க. அதைத்தான் கண்ணதாசன் கூட பாடினார். குளத்திலே தண்ணியில்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே, பெத்த புள்ளே சொந்தமில்லே. நன்றி, வணக்கம்.